இருந்தது. கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே வேற மாதிரி இருந்தது. ஃபேமிலியாக இருக்கட்டும், அதே இது இன்னசென்ட்டாக இருக்கட்டும், அதே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அந்த மாதிரி காமிச்ச விதம்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே படம் சீன்ஸ் தான் அது எல்லாமே. கண்டிப்பா ஃபேமிலியை பார்க்கலாம். காலேஜ் இன்ட்ரெஸ்டாக இருந்தது, அவ்வளோ வெறுப்பல படம் இல்லை. ஒரு மாதிரி சட்டிலாக போகுது படம், ஃபாஸ்ட்டாகவும் போல ஒரு மாதிரி சட்டிலாக போகுது. பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம ரொம்ப மைண்ட் செட் பண்ணிட்டு வந்து பார்க்குற மாதிரி படமா இல்லை. நம்ம சும்மா ஃப்ரீயாக இந்த மைண்டில் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்தால் படம் பெட்டராக இருக்கும் வந்து பார்த்தா. பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். படம் ஃபயர் மாதிரி இருக்கு. ஃபயர் மாதிரி இருக்குது. ஃபயர்ல 4 சீன் இருக்கு. 4 சீன் ஃபயர். ஆனா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் இல்ல, தனி ஆக்டரா இருந்தா பார்க்க வேண்டிய படம். கிளைமேக்ஸ் விஜய் சிங்கம்புலி கேரக்டர் தான் படத்துல மெயின். சிங்கம்புலி 2-3 சீன் வந்தாலும் சிங்கம்புலி கேரக்டர் சூப்பர் சீன். அந்த மாதிரி சீன் சொல்லதுக்கு இல்ல தலைவர். ப்ரோ படம் எல்லாம் மாசம் இருந்தது ப்ரோ. பொண்ணு சேஃப்டியை பற்றி எடுத்துக்காரு ப்ரோ. ஓகே படம் எல்லாம் மாசம் ப்ரோ. எல்லாம் வேற லெவல் இருந்து படம் எல்லாம் ஓடும் ப்ரோ. ஓகே நல்லா சேஃப்டியை பற்றி என்ன ப்ரோ. வேற என்ன படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா சின்சியராக போயிட்டு இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது ப்ரோ. இன்னும் அவ்வளோ வெறுப்பல படம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கு ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, அது படம் கொஞ்சம் பார்க்க ஸ்டெப்பாக தான் ப்ரோ இருக்கு. கொஞ்சம் படம் என்னங்க ப்ரோ படத்துல 4 ஹீரோயின் வேலை இருந்துச்சா இல்லையா? ஆமாங்க ப்ரோ, 4 ஹீரோயின் எப்படின்னு பார்த்துட்டு படத்தை நல்லா ஹிட் பண்ணிருக்காங்க ப்ரோ. படம் பொண்ணுங்க சேஃப்டியை பற்றி ப்ரோ. பொதுவாக ஜென்ரலாக நல்லா இருக்கு ப்ரோ. ஆமாங்க ப்ரோ, ஃபேமிலியாக வந்த படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய படமாக தான் வந்திருக்கு. எல்லாரும் கிடையாது, 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்கக்கூடிய படமாக வந்திருக்கு. பெட்டராக இருக்குது, பார்க்கலாம், தப்பு வராது. படம் பார்த்தா ஒரு ஃபைனலாக ஒரு எமோஷ்னலாக கிளைமேக்ஸாக நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது சில இடத்துல. கண்டிப்பாக பாருங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில். மெசேஜ் சோஷியல் மெசேஜ் தான். உங்களுக்கு ட்ரெய்லரில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன மெசேஜ்னு. அதை நானும் சொல்லாட்டின்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருக்கு லேக் பெருசாக இல்லை, ஒரு மாதிரி சட்டிலாக போகுது படம். ஃபாஸ்ட்டாகவும் போல ஒரு மாதிரி சட்டிலாக போகுது. பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம ரொம்ப மைண்ட் செட் பண்ணிட்டு வந்து பார்க்குற மாதிரி படமா இல்லை. நம்ம சும்மா ஃப்ரீயாக இந்த மைண்டில் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்தால் படம் பெட்டராக இருக்கும் வந்து பார்த்தா. ஆமாம், நல்லா தானே இருக்கும். அப்புறம் காட்டியிருக்காங்க, தேவைப்படுத்து காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். பெட்டராக இருக்குது, பார்க்கலாம், தப்பு வராது. ஃபேமிலியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி கப்பிள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வரலாம். ஃபேமிலியும் பார்க்கலாம், தப்பு இல்லை, பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. படம் ஆக்சுவலாக நல்லா இருக்குச்சு. நான் எல்லார்கிட்டையும் ஒன்று தான் சொல்லிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு பிரிக்காதீங்க. இது நல்ல கதை நல்லா இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு கேளுங்க, கதை நல்லா இருக்கு. எல்லாருமே வாங்க, பார்க்க வேண்டிய நேரம். இந்த படம் வந்து இந்த நேரத்துக்கு கரெக்டாக லான்ச் ஆயிருக்கு. பாலான இப்போ பசங்க பொண்ணுங்களை கரெக்டாக வளர்க்கணும் அப்படின்றத ஒரு வழி தெரியல. அந்த வழியை காட்ட ஆரம்பிக்கிற ஒரு பாயிண்டாக வச்சுக்குமே. பசங்க எல்லாமே இப்போ தப்பாக போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து கரெக்டான ஒரு வழி இதுதான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. வாங்க எல்லாருமே பாருங்க, நல்லா இருக்கு. லேகு இந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலச்சு. லேக்லாம் ஓகே தான், பட் பார்க்கணும்ல. அவரோட டேரக்டர் இப்போ தான் எடுக்கிறாரு. அவர் நம்ம லேக் இருக்கு லேக் இல்லைன்ற டிபேட்லாம் இல்லை. கதை தான், கதை பயங்கரமான கதை, நல்ல நேரத்துக்கு தேவையான கதை, சூப்பர். நல்லா இருந்தது. பாலான சூப்பர் ஆக்ட் பண்ணுது. பாலான வேற லெவல் பாலான
ஃபேமிலியாக தான் வரணும், பசங்க வரணும், பொண்ணுங்க வரணும், அம்மா அப்பா வரணும், எல்லாருமே வந்து பார்க்கணும். எல்லாரும் வாங்க. படம் ஃபயர் மூவி உண்மையிலே நல்லா இருந்தது. என்னென்னா கேர்ள்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மூவியாக இருக்கும். ஆனால் என்ன பசங்க தான் அதிகமாக உட்காந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படம் வந்து சூப்பராக இருக்கும். நிறையா மசாலா இருந்தது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அங்கங்கே உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த மசாலா மட்டும் கேர்ள்ஸாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், பசங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எனக்கு என்னென்னா படத்தில் வந்து கேர்ள்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொன்ன விதம் சூப்பராக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆஃப் வேவ் லென்த்தில் உள்ள கேர்ள்ஸ் மட்டும்தான் ஏமாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டாம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு 5-6 கேர்ள்ஸோட டிஃப்ரெண்ட் வேவ், புவர் ஃபேமிலியாக இருக்கட்டும், அதே இது இன்னசென்ட்டாக இருக்கட்டும், அதே இது ரொம்ப டிஃப்ரெண்டான அந்த மாதிரி காமிச்ச விதம்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே படம் சூப்பர். ஆக்சுவலி வந்து ஒரு படம் இருந்தால் கண்டிப்பாக லேக் இருக்க தான் செய்யும். ரொம்ப நம்ம அவ்வளோலாம் பர்ஃபெக்டாக பார்க்க முடியாது. பட் அங்கங்கே லேக் இருந்தாலும் அடுத்தடுத்து ஓகே எப்படி ஏமாந்துருப்பாங்க, இவங்க எப்படி ஏமாந்தாங்க. ஏன்னா ஆக்சுவலி வந்துட்டு மீனாட்சி அவங்கன்னா குழந்தையோட காட்டும் போது எப்படி குழந்தையா இருந்துட்டு ஒரு வேற ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணுவார். பட் அவங்க வந்து முடியவே முடியாதுன்னு நிற்பாங்க, அந்த இடத்துல பயந்து போய் நிற்பாங்க. ஆனால் இவர்கிட்ட ஈஸியாக ஏமாந்துருவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் ரொம்ப டிஃப்ரெண்டான பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது ப்ரோ, உங்களை எழுப்புறதா கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலி கேர்ள்ஸாக பார்க்கலாம், கேர்ள்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து எப்படின்னா கேர்ள்ஸ், அதாவது ஃபேமிலி கேர்ள்ஸும் பார்க்கலாம், இங்கே கல்யாணம் பண்ணவங்களும் பார்க்கலாம், இப்போ உள்ளவங்களும் பார்க்கலாம். ஆனால் குழந்தைங்களாம் பார்க்க முடியாது. பட் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ அவங்களும் லோவாக இருக்கிறாங்களோ கேர்ள்ஸு, அந்த லோவை கேட்ச் பண்ணி பசங்க எப்படி ஏமாத்துறாங்க, அதில் எப்படி ஏமாந்து போகிறோம். சம்மதிச்சு ஒரு விஷயம் நடக்குது, ஆனால் நடந்ததுக்கப்புறம் அதில் அஃபெக்ட் ஆகுறது எப்படி கேர்ள்ஸு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படம் சூப்பராக இருந்தது. ஜேஎஸ்கே சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கதை வேற மாதிரி இருக்கு. அப்புறம் பாலானா செம்மையாக பண்ணியிருக்காங்க. கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஃபீமேல்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா இடத்துலையுமே மென்ஸ் வந்து நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு மாஸ்க் தான், எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் சூப்பராக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே வேற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. முக சொலிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த கதைக்கு தேவையான சீன்ஸ் தான் அதெல்லாமே. கண்டிப்பா ஃபேமிலியை பார்க்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஃபீமேல்ஸ் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல, முக்கியமா நம்ம என்ன மென்ஸ் கிட்ட சொன்னாலும் நடக்க போறது இல்ல, உண்மைதானே? அப்படி இல்லைன்னு இல்ல, பெண்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும். இது ஃபயர் படம் பார்த்துட்டு வரேன். ஹீரோ பார்த்துட்டோம்னா இவனுக்கு எங்கேயோ மச்சான் தான் சொல்லணும். நான் படத்தில் அத்தனை பொண்ணுங்க நடிச்சிருக்காங்க, எல்லாருக்கூடையும் கிளாமர் சீக்வன்ஸ் ஹீரோக்கு இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எடுத்த உடனே ஒரு கொலை நடக்குது. அதோட இன்வெஸ்டிகேஷன் தான் டோட்டல் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஸ்லோவாக இருக்குது, பயங்கர லேக்காக இருக்குது. இவன் டெக்னிக்கலாகவே படம் பெருசாக இருந்த மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமர் நம்பி எடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் பெருசாக லேக் இல்லை, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போகுது. படத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் த்ரூ அவுட்டாக வராரு, அவர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன், அவர் மேலே தான் கதையே போகுது. அது வந்து ஒரு நியூ ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு நோன் ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு யாராவது ஒரு சமுதிரனியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் இன்னும் கொஞ்சம் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். படம் வந்து கிரைம் ப்ளஸ் கிளாமர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கிரைம் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் நிறைய இடத்துல லூப் ஹோல்ஸ், நிறைய தப்பான விஷயங்கள் நம்மளுக்கே வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. கிளாமர் வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் காமிச்சிருக்காங்க. படம் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்க முடியாது, ஃபேமிலி பண்ணணும்னா வந்து பார்க்கலாம். இல்ல, படத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து விமன் சேஃப்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பேசிக்காக ஒரு கிளாமர் படம், அது வந்து பூசி முழுகிறதுக்காக அந்த ஒரு மெசேஜ் தான் வச்சிருக்காங்க. மெசேஜ் வந்து திணிக்க தான் போட்டிருக்கு. ஒரு பேசிக்காக ஒரு கிளாமர் படம், அதில் செகண்ட் ஹாஃப் மாத்திரம் தான் கிளாமர் இருக்கு. படத்தில் மெயின் மைனஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் எங்கேஜிங்காக இல்லை. அதுக்கு ரெண்டு காரணம். ரைட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏன்னா ஒரு க்ளூ வருதுன்னா அந்த க்ளூவில் லூப் ஹோல்ல நம்மளுக்கே தெரியுது, அங்கே இருக்க கேரக்டர் இன்ஸ்பெக்டர் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று இன்ஸ்பெக்டர் நியூ ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவரை நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப அநியாயத்தை சூப்பராக பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு நோன் ஃபேஸ் அங்கே போட்டிருந்தாலே படம் இன்னும் ஃபார் பெட்டராக வந்திருக்கும்.
படத்துல வந்து டுவர்ட்ஸ் எண்ட்ல வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று காட்டியிருப்பாங்க. அது எப்படி இருந்துச்சு? இல்லை, படம் எண்டில் ட்விஸ்ட்டு காமிச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஆங்கிள் வந்து இவங்க எழுதும் போது மிஸ் பண்ணிட்டாங்கிற மாதிரி நினச்சேன். ஏன்னா நம்ம இந்த ஒரு ஆங்கிள் அவங்க வச்சுக்கலாமா, வைக்காம விட்டாங்களோங்கிற மாதிரி நினச்சேன். பட் அந்த ஆங்கிள் வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்டாக வச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.